ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நைஜீரியன் தமிழச்சி. நாங்கள் நைஜீரியாவுக்கு ரீலொகேட் ஆகிட்டோம். ஸோ இங்கே வந்து ஆரும் தீரும் பற்றி ஒரு vlog போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் ஸ்டார்ட் பண்ணலான்னு. ஆக்சுவலாக இது பாம்பன் பாலம் விட பெரிய பாலம்னு சொன்னாங்க. நாங்கள் இருக்கிறது வந்து லாகோஸில் இருக்கோம். ஸோ லாகோஸில் வந்து விக்டோரியா ஐலாண்டில் இருக்கோம். ஸோ இது வந்து கொஞ்சம் பெரிய பாலமாக இருந்தது. சரி, அதுக்காக தான் எடுத்தேன். அப்புறம் நாங்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிருந்தோம். அங்கே இருக்கிற சரி நம்ம ஊர் ஐட்டம் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கவர் பண்ணலான்னு பார்த்தா, ஆக்சுவலாக நாங்கள் போனது வந்துட்டு இலுப்பேஜ்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸு. அந்த பிளேஸில் வந்துட்டு நம்ம ஊர் ப்ராடக்ட் எல்லாம் நிறைய கிடச்சிது. எல்லாமே இருந்தது பார்த்துக்கோங்க. அதாவது பெப்சிடென்ட், க்ளோஸ்அப் இதெல்லாம். ஆனால் வந்து விக்டோரியா ஐலாண்டில் வந்துட்டு அதெல்லாம் கிடையாது. ஃபுல்லாக இன்டர்நேஷ்னல் ப்ராடக்ட் மட்டும்தான் வச்சுருந்தாங்க. இங்கே வந்து தமிழன்ஸு இந்தியன்ஸ்லாம் அதிகம் அப்படிங்கிறதால இந்த இந்தியன் ப்ராடக்ட் எல்லாம் நிறைய கிடச்சிது ஆக்சுவலாக. ஸோ நானும் இங்கேருந்து எங்களுக்கு ஒரு 20 minutes ட்ராவல், இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்து பார்க்கணுமா அப்படின்னு கூட யோசித்தேன். சரி, இருந்தாலும் நமக்கு நம்ம ப்ராடக்ட் வேணும்னு சொன்னால் நம்ம வந்து தானே ஆகணும் இல்லை. ஆனால் வந்து பார்த்துக்கோங்க, எல்லா பொருளுமே எப்படின்னா பயங்கர ரேட் அதிகமாக இருக்குது. ஒரு 20-30 rupees, அதாவது எப்படின்னா டபுள் தி ரேட்டாக இருக்குது. நான் உங்களுக்கு இன்னொரு ப்ராடக்ட் காட்டுறேன். ஆக்சுவலாக இதெல்லாம் பவுடரு, இதெல்லாம் வீடியோ எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன் சும்மா. இந்த நம்ம ஊர் ப்ராடக்ட்லாம் இந்த இதில் கிடைக்கல, பேஸ்ட்டில் மட்டும் கிடைச்சிது. இதுதான் வந்து பயங்கர ஃபேமஸான பவுடராகிட்ருக்கு, நம்ம ஊர் ரீன் மாதிரியாகிட்ருக்கு. அப்புறம் பிஸ்கெட்ஸு, குக்கீஸ்லாம் நல்லா இருந்தது, நல்லா குவாலிட்டியாகவே இருக்குது. அப்புறம் இங்கே மட்டும்தான் வந்து மில்க் பிக்கீஸ்லாம் கிடச்சிது. நாங்கள் இந்த விக்டோரியா ஐலாண்டில் வந்துட்டு விஐயில் இல்லவே இல்லைன்னு சொன்னாங்க. இதெல்லாம் வேஃபர்ஸ்லாம் எங்கள் பிள்ளைங்களுக்கு பிடிக்கும், சரின்னு எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா, இங்கே ஒரே ஒரு ப்ராடக்டை வந்து கண்டிப்பாக ஹைலைட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். என்னென்னு பார்த்திங்கன்னா, மில்க் பிக்கீஸ் வந்து இந்த பேக்கெட்டு என் கையளவு தெரியுதில்ல, இது எவ்வளோன்னு சொல்லிட்டு மட்டும் யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள். நிஜமாக முடியலைங்க. இதை வந்து ஸ்கேன் பண்ணி வேற பார்த்தேன். நம்ம ஊர் ரேட்டு கூட போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன், இது ஒரு பேக்கெட்டில் பார்த்தேன். இதை ஸ்கேன் பண்ணி பார்த்தா இதோட ரேட் வந்துட்டு ஆக்சுவலாக வந்து 67 rupees ஏதோ காட்டியிருந்தாங்க. அதாவது நம்ம ஐஎன்ஆருக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி பார்த்தேன். நைஜீரியன் அமௌண்ட் என்ஜிஎன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இந்த அமௌண்ட்லேருந்து நம்மளது பார்த்தா இது வந்து ஆக்சுவலாக 670. இது டிவைடட் பை 220 போட்டுக்கோங்க. அப்போ வந்து இது ஆக்சுவலாக வந்து நமக்கு ரேட் அதிகமாக தான் இருந்தது எல்லாமே. அப்புறம் நம்ம பூஜை பொருள் எல்லாமே கிடைச்சிதுங்க ஆக்சுவலாக. நான் வந்து இந்த தாமரை விதெல்லாம் வந்து ஆக்சுவலாக விற்றுருக்காங்க. பின்னாடி பார்த்திங்கன்னா நவதானிய விதை இருக்குது, நவதானிய பொருள் இருக்குது. ஸோ இல்லாத பொருள் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளோ பூஜை பொருட்கள்லாம் இருந்தது. எனக்கு வந்து அங்கே வந்து இதெல்லாம் கிடைக்கவே இல்லை, அதாவது விஐயில் கிடைக்கவே இல்லை. இலுப்பேஜ்லன்னு ஒரு பிளேஸ்க்கு வந்தப்போ தான் எனக்கு இதெல்லாமே கிடைச்சிது. ரோஸ் வாட்டர், பீத்தாம்பரிலாம் நான் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வரலாமான்னு பார்த்தேன். பட் ஆனால் வந்து அதிசயமாக அந்த சில்வர் க்ளீன் பண்ணுவோம்ல அது, அப்புறம் பார்த்திங்கன்னா பீத்தாம்பரி அந்த பேக்கெட் பார்த்தேனே, இங்கே இருக்குது. இது எல்லாமே ஆக்சுவலாக பீத்தாம்பரி, அந்த சில்வர் க்ளீன் பண்ணுறது எல்லாமே பொருள்லாம் இருக்குது. ஒரு கிட்டாகவே வச்சுருக்குறாங்க ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா. அப்புறமா பெல்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு தேடலான்னு பார்த்தேன். ஆக்சுவலாக அந்த பெல்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, நம்ம ஊரில் வந்து 100 rupeesலாம் வாங்கிடுவோம் கண்டிப்பாக. இல்லை 200 rupees. அதுக்கு என்ன குவாலிட்டியாக என்னன்னுலாம் தெரியல. கண்டிப்பாக அது குவாலிட்டி கிடையாது, இம்போர்ட்டட்காகவே அவங்க வந்து அவ்வளோ ரேட் வச்சுருப்பாங்களாட்டிருக்கு. இதையும் ஸ்கேன் பண்ணி விடுவேனான்ட்டு ஸ்கேன் பண்ணி பார்த்தேன். இந்த ப்ராடக்ட் தாங்க. இந்த ப்ராடக்டை ஸ்கேன் பண்ணதில் வந்துட்டு நான் மறந்துட்டேன். ஆக்சுவலாக 350 rupees ஏதோ ஒரு ப்ரைஸ். ஆக்சுவலாக இங்கே எல்லாமே பார்கோட் மட்டும்தான் இருக்குது. இது நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கலாம். 650 டிவைடட் பை 20 போட்டுக்கோங்களேன். அதுதான் அதோட ஒரிஜினல் ப்ரைஸ், நம்ம ஐஎன்ஆரில் கன்வெர்ட் பண்ணணும்னா ஷார்ட்டாக. ஓகே, அடுத்த செக்ஷன் வரலான்னு வந்தப்போ நம்ம வழக்கம் போல் தேடுவோம் இல்லையா, நம்ம ஐட்டம் எல்லாமே, அதாவது சிக்கன், மட்டன் இந்த மாதிரி. ஆனால் பாருங்கள், இங்கே எடுக்கிறேன், சமைக்கிறேன், பேக்கெட்டை கட் பண்ணுறேன், சமைக்கிறேங்கிற மாதிரி தான் இருக்குது. எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்காங்க, கேரட், பீன்ஸு இதெல்லாம். ஸோ எல்லாமே ரெடிமேடாக வந்து ஃப்ரோசன் ஐட்டமாக கிடைக்கிது. நான் யூஸ்வலாக கார்ன் மட்டும் தான் நம்ம ஊரில் பார்த்துருக்கோம். இது வந்து நம்மளுங்க சலிக்க மாட்டாங்க, எல்லாமே இருந்தது. அப்புறம் ஐஸ்கிரீம்ஸும் நிறையா இருந்தது. பட் ஆனால் டேஸ்ட்டு நல்லா இல்லை. அப்போ குழந்தைங்க கேட்டாங்கன்னு சொல்லி வாங்கி டேஸ்ட் நல்லா இல்லை.
அப்புறமா வந்துட்டு சரி ஃப்ரோசன் நம்ம சிக்கன் சைட் போயிட்டேன். அதே ஃப்ரீசரில் இருந்தது. ஃப்ரோசன் ஃபுட்டாக தான் கிடைக்குது. லைவ் ஃபிஷ்ஷெல்லாம் கிடைக்குது. பட் அவங்க கட் பண்ணி க்ளீன் பண்ணி தரது சரியாக தெரியல. ஸோ நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ கண்டிப்பாக போடுறேன். இங்கே வந்து கண்டிப்பாக எல்லாமே கேட்டால் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கட் பண்ணி உடனே ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டாங்கன்னு. அது எப்படிங்க கட் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறது? எனக்கும் புரியல. சரி ஓகே, ட்ரை பண்ணலாம், ஒரு நாள் வாங்கி குக் பண்ணலான்னு விட்டுட்டேன். அதை முடிச்சுட்டு காய் வாங்க வரலான்னு வந்தோம். காய் கடையில் வந்து காய்கறி விலையை உங்களுக்கு தனி வீடியோவாக போடுறேன். அந்த குழந்தைய பார்த்தோம். ஆக்சுவலாக குழந்தைங்க வந்து ஹேண்ட் ஷேக் பண்ண ஆரம்பிச்சிச்சுங்க. ரொம்ப க்யூட்டாக குட்டியாக இருந்தான். ரொம்ப குட்டி, பொண்ணா பையனான்னு தெரியல, அழகு. ஓகே, அதோடு விட்டுட்டு நாங்கள் கடையை மூட்டு கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக அந்த பஸ் தெரியுது பார்த்தீங்களா, ப்ளூ கலர், அதுதான் எங்கள் கவர்மெண்ட் பஸ் ஆட்டிருக்கு. அதே மாதிரி இந்த ரெட் பார்த்திங்கன்னா இதுதான் கவர்மெண்ட் பஸ்ஸு. ஸோ ஓகே, இதோட விலாக் முடிச்சுக்கிறேன்.